வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பயிற்சி 3.2 இது வந்து 7ஆம் வகுப்பில் 3ஆம் பருவ கணக்கு புக்கில் இயற்கணிதம் அப்படிங்கிற தலைப்பில் இந்த பயிற்சி இருக்குது. இந்த பயிற்சிக்கான இந்த சமூக ஆன்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துடலாம் அப்படின்னா, இதில் என்ன கொடுத்துருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸ் இந்த சிம்பிள் வந்து என்னென்னா, அதாவது சிறியது, எக்ஸை விட ஒய் வந்து சிறியது. ஆனால் இந்த கோடு போட்டால் இதில் பாருங்கள், உங்கள் புக்கில் பக்கம் 63 கொடுத்துருக்கு பாருங்கள். அதாவது நேரிய சமன்பாட்டிற்கு ஒரே ஒரு தீர்வு. அதாவது சமன்பாடுன்னா விட ஒன்று தான். ஆனால் அசமன்பாடு அப்படிங்கும்போது நமக்கு எண்ணற்ற விடைகள். அதாவது பாருங்கள், இப்போ எப்படி அப்படின்னா, இந்த சிம்பிளுக்கு என்ன பொருள் அப்படின்னா இப்போ பார்க்கலாம். இப்போ இதை வந்து நம்ம சிறியதுன்னு சொல்லுவோம். இதை வந்து சிறியது சமம், இதை வந்து பெரியதுன்னு சொல்லுவோம். இது பெரியது அல்லது சமம். இதுக்கான ஆன்சரு. இப்போ இதில் நம்பர் போட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ எக்ஸ் இந்த மாதிரி போடும்போது 5ஐ விட பெரியது, இதை கிரேட்டர் தேன்னா பெரியது, லெஸ் தேன்னா சிறியது. இந்த விரிஞ்சிருக்க பக்கம் பெரியது. இப்போ 5ஐ விட எக்ஸ் வந்து என்னது பெரியது அப்படிங்கிறது நம்ம இந்த மாதிரி இது கொடுத்துருப்போம். சிறியதுங்கிறதுக்கு இந்த மாதிரி குறியீடு கொடுத்துருப்போம். ஆனால் 5ஐ விட பெரிய, இப்போ 5ஆகவும் இருக்கலாம், 5ஐ விட பெரியதாகவும் இருக்கலாம். அப்படின்னா கீழே ஒரு கோடு வந்துடும். இப்போ 5ஆகவும் இருக்கலாம், 5ஐ விட சிறியதாக இருக்கலாம், இந்த பக்கம் கீழே ஒரு கோடு. இந்த ஒரு கோடு வந்து உங்களுக்கு வித்தியாசத்தை காட்டும். இது அதுவும் உண்டு, அதுக்கு அடுத்ததும் உண்டு. அந்த மாதிரி கணக்காட்டும். இது வந்து இதுதான் அப்படிங்கிறது மட்டும் காட்டும். இதில் 2 விடை. சரியா? இந்த அசமன்பாடு அப்படிங்கிறது சமன்பாடுக்கு எதிர்ப்பதான் அசமன்பாடு. சமன்பாடுங்கிறது ஈக்குவல்ட். இப்போ ஈக்குவல்ட் போட்டால் சமம், இந்த மாதிரி போட்டால் அது சமம் இல்லை, அது அசமன்பாடுகள். சரியா? சரி, இப்போ நம்ம பார்க்கலாம், கணக்கு போகலாம். பாருங்கள், எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஒய் எனுமாறு எக்ஸ் ஒய் தரப்பட்டுள்ளது. கிரேட்டர் தேன்னா அந்த பெரியது அல்லது சமம், கிரேட்டர் தேன் ஈக்குவல். சரியா? கோடிட்ட இடங்களை பொருத்தமான அசமன்பாட்டு குறிகளால் நிரப்புக. இப்போ என்ன போட்டிருக்கு? ஒய் போட்டிருக்கு, இந்த பக்கம் நமக்கு பிளாங்க் கொடுத்துருக்கு, எக்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ ஒய் வந்து எக்ஸை விட எழுது, பெரியதா சிறியதா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ என்ன போட்டிருக்காங்க? ஒய்யை விட எக்ஸ் பெருசுன்னு போட்டிருக்காங்க. அப்போ நம்ம அதே மாதிரி தானே கொண்டு வரணும். இப்போ இந்த குறியை நம்ம இங்கே பார்த்து போட்டுருவோம். இதுதான் இதுக்கு ஆன்சர். இதுவும் அதே மாதிரி தான். நமக்கு எக்ஸ் தான் பெருசு. அப்போ எக்ஸை பார்த்தா நம்ம என்ன செய்யணும்? குறியீடை போடணும். சரியா? இந்த பக்கமும் அதே மாதிரி தான். எக்ஸை பார்த்து என்ன செய்யுங்க? இப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் தான் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயரும்போது நமக்கு வந்து டபுள் ஆகும். அப்போ நம்ம இந்த பக்கம் போட்டுடலாம். சரியா? இப்போ வந்து மைனஸ் எக்ஸ் இருக்குது, மைனஸ் ஒய் 2 இருக்குது. பார்க்கலாம். இங்கே வந்து ஒய் இருக்குது, இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஒய் ஸ்கொயர் தான் நமக்கு இந்த பெருசு. அப்போ இந்த பக்கம் என்ன செய்யலாம்? போடலாம். அடுத்து பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து 0 போட்டிருக்கு. இங்கே வந்து 0 இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம்? எக்ஸ் தான் பெருசு அப்படின்னு சொல்லி நம்ம போடலாம். பெரியது அல்லது சமம் இந்த மாதிரி போடுங்க. அடுத்து பாருங்கள், சரியாக தவிர எனக்கு கொடுங்க. ஃபஸ்ட்டு நேரிய அசமன்பாடுகளுக்கு அதிகபட்சமாக ஒரே ஒரு தீர்வு மட்டுமே இருக்க முடியும். ஏற்கனவே பார்த்துருக்கோம், சமன்பாடுக்கு தான் ஒரே ஒரு தீர்வு, அசமன்பாடுக்கு தீர்வுகள் நிறைய உண்டு. அதனால் நம்ம இதுக்கு என்னது, இது வந்து தவறு அப்படின்னு நீங்கள். அடுத்து எக்ஸ் வந்து ஒரு முழுவாக இருக்கும்போது எக்ஸ் கிரேட்டர் தேன் 0 தீர்வுகள் -1 -2 ஆகும். இங்கே வந்து முழுவாக இருக்குது, இங்கே வந்து 0 இருக்குது. இது வந்து சமம், அதாவது 0வும் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கணும். அப்படி தானே? அப்போ பாருங்கள், இங்கே வந்து 0 வரல. அப்போ இதுவும் நமக்கு என்னது? தவறு. 3ஆம் கணக்கு பாருங்கள், எக்ஸ் வந்து ஒரு மூலம் இருக்கும்போது -3 சிறியது, எக்ஸு சிறியது -1. இதை வந்து அசமன்பாட்டின் தீர்வுகளை எண்கோட்டில் குறிக்க இயலாதுன்னு போட்டிருக்கு. ஏன்னா குறிக்கலாம், ஏன்னா இதில் வந்து இதே மாதிரி தானே. இப்போ என்ன கேட்டிருக்கு? 3ஐ விட சிறியது, 3ஐ விட சிறியது. அதாவது எக்ஸை விட -3 சிறியதுன்னு கொடுத்துருக்கு. அப்போ நம்ம அதுக்கு அடுத்தது வந்து குறிக்கும்போது இங்கே வந்து குறிக்கலாம். இதுக்கு அடுத்து என்ன இருக்குது? 2 இருக்கா, -2 இருந்தால் குறிக்கலாமா? இப்போ இது வந்து என்னது? குறிக்க முடியாதுன்னு இருக்கு. அப்போ இது தவறு. அடுத்து எக்ஸ் சிறியது -y என்னும் சமன்பாட்டை -y சிறியது x என்னுமாறு எழுதலாம்.
இங்கே பாருங்கள், இங்கே சிறியது இருக்குது, இங்கே வந்து பெரியது இருக்குது, இங்கே வந்து சிறியது இருக்குது. அதாவது எழுத்தை மாற்றியாச்சு. அப்போ நம்ம குறியீடு என்ன செய்யணும்? மாறணும். அப்படி தானே? ஒய்யை பார்த்து போடணும் குறியீடு. இங்கே எக்ஸை பார்த்தே போட்டிருக்கு. அப்போ இந்த சமன்பாடு என்னது? தவறு. இதுவும் தவறு தான். அது எல்லாமே என்னது? தவறு. பாருங்கள், இந்த மாதிரி தவறு அப்படின்னு எழுதிருங்க. பின்னொரு அசன்பாடுகளை தீர்க்க பாருங்கள். எக்ஸ் வந்து 7 சமம் அல்ல 7 விட என்னது? பெரியது. எக்ஸ் என்பது ஒரு ஏலியன். பார்க்கலாமா? பாருங்கள், எக்ஸ் வந்து என்னது? 1 2 3 4 5 6 7. 7ம் இருக்கலாம், 7 விட சிறியது இருக்கலாம். சரிங்களா? இதுதான் இதுக்குரிய ஆன்சர். அடுத்து 2 எக்ஸ் மைனஸ் 6 சிறியது 1. எக்ஸ் என்பது ஒரு ஏலியன். இது வந்து சிறியது தான். அப்போ இதில் வந்து 1 என்ன செய்யாது? பாருங்கள், இது வந்து எக்ஸு பெரியதுன்னு போடும்போது இங்கே வந்து 1 போட்டோம். இந்த -6 வந்து இந்த பக்கம் வரும்போது +6 ஆயிரும். அப்போ 7. அப்போ பாருங்கள், நம்ம வந்து 7 விட சிறிய நம்பர் என்ன செய்யணும்? எழுதணும். பாருங்கள், எக்ஸ் வந்து 7க்கு சிறியது. அப்போ 7 வந்து இங்கே வந்து கோடு இல்லை இருந்தால் நம்ம 7 எழுதலாம். கோடு இல்லாதனால 7 எழுதக்கூடாது. 1 2 3 4 5 6 இவ்வளோதான் இருக்குது ஆன்சர். ஆட் பாருங்கள், 2a + 3 சிறியது சமம் 13. ஏ என்பது ஒரு முழு எண். பாருங்கள், சிறியதாகவும் இருக்கும், அதே இடத்துல சமமாக இருக்கணும். பாருங்கள், இப்போ வந்து 2a இந்த பக்கம் வந்துன்னா நமக்கு அடையாளம் போட்டு 13, இந்த ப்ளஸ் வந்து இங்கே மைனஸ் ஆயிரும். 13 - 3 அப்போ 10. இப்போ 2a வந்து 10 விட 2a 10. இப்போ ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா 10 2ஆல் வகுக்கணும். அதான 5. அப்போ இது என்னது? இந்த குறியீடு என்னது? 5ஆகவும் இருக்கலாம், 5 விட சிறியதாகவும் இருக்கலாம். பாருங்கள், 1 2 3 4 5. 4 6x - 7 பெரியது சமம். சரியா? 35 எக்ஸ் என்பது முழு. பார்க்கலாம். அதே மாதிரி தான் பாருங்கள், 35 இந்த பக்கம் 7 இந்த பக்கம் வரும்போது +7 மாறிடும். அப்போ 42. இப்போ 6x வந்து 42னா எக்ஸு இப்போ 6ஆல் வகுக்கணும். 42 6ஆல் வகுக்கணும். 1 6 6 7 42. அப்போ எக்ஸு 7 விட என்னது? 7 இருக்கலாம், 7 விட பெரியதாக இருக்கலாம். பாருங்கள், 7 8 9 10 போயிட்டே இருக்கும். சரியா? இது இந்த கணக்கில் ஆன்சர். 4x - 9 சிறியது -33. எக்ஸ் என்பது ஒரு குறைமுழு. சரியா? இது வந்து முழு, குறைமுழுனா மைனஸ். சரிதானே? பாருங்கள், 4x சிறியது -33. இந்த 9 வந்து இங்கே வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ +9. இது என்னாகும்? குறையும். சரிதானா? -24 கழிச்சோம்னா -24. 4x வந்து 24 அப்படின்னா எக்ஸ் வந்து என்னது? அதை 4ஆல் வகுக்கணும். அப்போ -6ல் வரும். -6 விட பாருங்கள் சிறிய நம்பர்ஸ். நாங்கள் பின்வரும் அசமன்பாடுகளை தீர்த்து அவற்றின் தீர்வுகளை ஒரு எண்கோட்டில் குறிக்க. பாருங்கள், ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து k பெரியது -5. இங்கு k என்பது ஒரு முழு. அதாவது 5ஐ விட k வந்து என்னது? பெரியது. அப்போ பெரியதுன்னு பார்த்தா நமக்கு எண்கோட்டில் எப்படி வரும்? பாருங்கள், அப்போ கேயோட மதிப்பு என்னது? 5ஐ விட பெரியது. பாருங்கள், இந்த பக்கம் தான் வரும். பெரியது வந்து எண்கோட்டில் இந்த பக்கம் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 5 அங்கே வராது, -5 வராது. இந்த 4லேருந்து நம்ம என்ன செய்யலாம்? அப்படி இப்போ இதிலேருந்து ஆரம்பித்து இது வந்து போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம வந்து இது வரைக்கும் தான் நம்ம நம்பர் போட்டிருக்கோம். இப்போ 5 வரைக்கும் நம்ம இருக்கோம், அதுக்கடுத்து போடல. நம்ம அது வரைக்கும் என்ன பண்ணலாம்? குறிக்கலாம். இப்போ எதுலேருந்து குறிக்கணும்? இங்கே வந்து 5 வராது. ஏன்னா 3 அடுத்து 2 1 என்ன சொல்லிட்டு 0 1 2 3 4 5. நம்ம இது வரைக்கும் குறிச்சிருக்கோமோ அது வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம்? இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் கேயோட மதிப்பு. சரியா? செகண்ட் பாருங்கள், -7. இது வந்து என்னது? சிறியதும் அதுவும், அதாவது 7ம் சிறியது, அதோட சிறியதும். இங்கே வந்து ஒய் என்பது ஒரு குறைமுழுனா மைனஸில் வரும். சரியா? பார்க்கலாமா? அப்போ ஒய்யோட மதிப்பு என்னது? -7 உண்டு, அதுக்கு கீழே உண்டு. குறைமுழுங்கிறனால குறைமுழு மட்டும். நம்ம அடுத்து 0க்கு கணிச்ச வேண்டாம், போக வேண்டாம். இப்போ இதிலேருந்து குறிக்கலாமா?
இவ்வளோ இதுதான் ஓயோடைய மதிப்பு. சரியா? இந்த மாதிரி மார்க் பண்ணுங்க. மூணாவது கணக்கு பாருங்கள். -4 சிறியது மற்றும் சமம் எக்ஸு, சிறியது மற்றும் சமம் 8. இங்கு எக்ஸ் என்பது ஒரு இயல் எண். சரியா? இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ 8ஐ விட சிறியதும் 8ம் இருக்கணும். அதேமாதிரி 4ஐ விட சிறியதும் 4 இருக்கணும். அப்படிதானே? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எண்கோட்டில் இங்கேருந்தே நம்ம வரணும். இங்கேருந்தே வரணும். ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு, இங்கே வந்து ஒரு இயல் எண் கொடுத்துட்டாங்க. இயல் எண் என்னது? இயல் எண் என்னது? 1லேருந்து 8 வரை 8 இருக்கணும், அதுக்கு கீழே இருக்கணும். அப்படிதானே? அப்போ எக்ஸின் மதிப்பு 1 2 3 4 5 6 7 8. இப்போ எப்படி குறிக்கலாமா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா குறிச்சிக்கணும். சரியா? 4th 3m - 5 ≤ 2m + 1. இங்கு m என்பது ஒரு முழு. இதில் வந்து பாருங்கள் 3m - 2m கழிச்சோம்னா ஒரு m வருமா? m வந்து என்னது? 6ஐ விட சிறியது 6ம் உண்டு. அதாவது +1 இந்த இருக்கா, இந்த மைனஸ் செஞ்சு அந்த பக்கம் போது ப்ளஸ் செஞ்சால் மாறிடும். அப்போ 6. சரியா? இப்போ வந்து 6 இருக்கணும், 6ஐ விட சிறியதாக இருக்கணும். பாருங்கள், இது வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு முழு எண். இதுதானே? ஒரு முழுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன வந்துடும்? மைனஸும் வரும். பாருங்கள், -3 -2 -1 0 1 2 3 4 5 6 இவ்வளோ ஒரு மைனஸ் செய்யணும். இதுதான். இப்போ இது வைக்கலாமா? இந்த மாதிரி வைக்கணும். சரியா? நெக்ஸ்ட் 5வது ஒரு ஓவிய தூரிகையை வாங்குவதற்காக ₹80 ரூபாய் ₹200 வரை செலவு செய்ய முடியும். ஒரு தூரிகையின் விலை ₹5. தூரிகைகள் 6 அடங்கிய மூடிய பெட்டிகளில் மட்டுமே கிடைக்கிறது எனில் அந்த ஓவியரால் எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும்? அதாவது ஒரு பெட்டியில் 6 தான் இருக்கும், அதை விட குறைஞ்சி இல்லை. 6ன்னா மொத்தம் எத்தனை? 30. அப்போ 30 தூரிகை இருக்குது. சரிதானா? இவர் 80லேருந்து 200 வரைக்கும் அவர் செலவு செய்தார். எழுதுங்க. ஒரு தூரிகையின் விலை ₹5. ஒரு பெட்டியின் விலை வந்து 6 இருக்குது. 6 5 30 ரூபாய். இவர் வந்து 80லேருந்து 200 வரைக்கும் ரூபாய். இப்போ ஒரு பாக்ஸ் வந்து 30. அப்போ 2 பாக்ஸு 60, 3 பாக்ஸ் 90, 4 120, 5 180, 6 180, 7 210. சரியா? இப்போ பாருங்கள், 3 எக்ஸு, அதாவது 3 பாருங்கள், 3 < x < 6. இப்போ 3லேருந்து 6க்குள்ளே பெட்டிகள். சரியா? அப்போ 3 4 5 6. அதான் 6 இருக்கணும், 6 கீழே இருக்கணும். சரிதானா? அவர் 80 ரூபாயிலேருந்து, அப்போ நம்ம இதில் வந்து எது வரைக்கும்? 180 இது வரைக்கும் அவரே என்ன செய்யலாம்? வாங்கிக்கலாம். அதான் 3 4 5 6 பெட்டிகள். சரியா? கொள்கை வகை வினாக்கள் பாருங்கள். 3 சிறியது சமம் p சிறியது சமம் 6 என்னும் சமன்பாட்டின் தீர்வுகள். இங்கே p வந்து ஏலியன். பாருங்கள், இதில் என்ன கேட்டிருக்கு? p வந்து என்னது அப்படின்னா 3ஐ விட பெரியது 3க்கு சமம், 6ஐ விட சிறியது 6க்கு சமம். பாருங்கள், 3ஐ விட பெரியது 6ஐ விட சிறியது. அப்போ என்ன வருவாங்க? 3ஐ விட பெரியது 3க்கு சமம்னா இந்த இருக்கா 3 4 5 6. இதுதான் அதுக்கு சரியான ஆன்சர். 2 5x + 5 சிறியது சமம் 15 எனும் சமன்பாட்டின் இயல் எண் தீர்வுகள். பாருங்கள், இந்த 15 5 வந்து இந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகிடுது. 15 5 போனால் எத்தனை? 10. அப்போ 5x வந்து 10னா எக்ஸ் வந்து 10 5ஆல் வகுக்கணும். இப்போ 1 5 5 2 5 10 2. அப்போ எக்ஸ் வந்து 2ஐ விட சிறியதாகவும் இருக்கலாம், 2ம் இருக்கணும். ஆக 1 2. இதான் இதோட ஆன்சர்.
பாருங்கள், இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 8ஆம் கணக்கு. ஒரு பேனாவின் விலை ரூபாய் 8 ஆகும். மேலும் ஒரு பெட்டியானது 10 பேனாக்களை உள்ளடக்கியது. ஸ்வேதாவிடம் ரூபாய் 500 மட்டுமே உள்ளது எனில் அவளால் அதிகபட்சம் இத்தனை பெட்டிகள் வாங்க முடியும். இப்போ ஒரு பேனா விலை 8 ரூபான்னா அங்கே ஒரு பெட்டியில் 10 பேனா, அப்போ 80. ஒரு பெட்டி வாங்கினா 80 ரூபா. சரியா? அவர்கிட்ட 500 ரூபா இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? 500 80ஆல் வகுக்கணும். சரியா? வைக்கலாமா? பாருங்கள், எத்தனை 80? இப்போ நம்ம வந்து இப்படி வகுத்துடலாம். இப்படி போட்டு வகுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடி கொடுத்தாச்சு. 1 8 8 எத்தனை? 6 8 48. 6 8 எத்தனை? 48. மீதி 2 இருக்குது. சரியா? அப்போ 6.2. அப்போ நமக்கு என்ன வரும்? 6.2 கொடுக்க மாட்டாங்க, 6 பெட்டிகள். சரியா? பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்து அடி கொடுத்துட்டு இப்போ 50 8ஆல் நீங்கள் இப்படி வகுக்கலாம். இருக்கும்போது அதே தான். 6 8 48. மீதி எத்தனை வரும்? 2. இப்போ நம்ம இங்கே புள்ளி வச்சிடணும், ஏன்னா 2ல் இல்லை. அப்போ 0 சேர்க்கணும். 0 சேர்த்தா எத்தனை? பாருங்கள், 2 8 16. 4. இப்போ 4ல் இல்லை, அப்போ ஒரு 0 சேர்க்கும். இப்போ 5 8 40. சரியா? 6.25 வரும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், 6 அப்படிங்கிற மட்டும் தான் நம்ம எச்சனும் போடணும். இதில் வந்து 6 பெட்டிகள். சரி, அடுத்த கணக்கு பாருங்கள். பின்வரும் படத்தில் உள்ள எண்கோடு எந்த அசமன்பாட்டினை குறிக்கிறது? என்ன கொடுத்துருக்கு? 9 - 9லேருந்து இங்கே என்ன வந்திருக்கு? +2 வரைக்கும் வந்திருக்கு. சரியா? ஆக நமக்கு எந்த குறியீடு வரணும்? இந்த கணக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, இங்கே வந்து -4ல் ஆரம்பிக்கும். -4 இருக்கணும். அதை விட பெரியது இருக்கணும். அப்போ நமக்கு இந்த ஆன்சர் தான் சரி. ஏன்னா -4 இருக்குது, 4ஓட பெரியது இருக்குது. இங்கெல்லாம் -4 தான் இருக்குது. அதை விட -4 விட பெரியது தான் இருக்குது. இதிலலாம் -4 இருக்கணும் அப்படின்னு இல்லை. சரியா? இதில் வந்து 2 தந்துருக்கணும். அப்போ தான் சரியாக வரும் அந்த கணக்கு. சரி, இருந்தாலும் இதுதான் அதுக்கு சரியான ஆன்சர். இதை நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.